வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காங்கிரஸ் கட்சி விஜய் அவர்களின் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதனை அடுத்து சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தாவேகா அரசில் விஜய் அவர்களின் தலைமையில் உருவாகும் புதிய அமைச்சரவையில் காங்கிரசிற்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்து பேசினார். தவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் ஆளுநரை சந்திக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாளை தவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் சட்டப்பேரவை செயலரை சந்திக்க தலைமை செயலகத்திற்கு செங்கோட்டையன் அவர்கள் சென்றுள்ளார். மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் மக்கள் தீர்ப்பல்ல, அது ஒரு சதி என்று கூறியுள்ள மம்தா பானர்ஜி அவர்கள் முதல்வர் பதவியை தான் ராஜினாமா செய்ய போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் நேற்று இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிட மாநில அரசின் அனுமதி தேவை என்பதால் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என்று தேர்வுத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,12,400 ரூபாயாகவும் 1 கிராம் 14,050 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தவேக தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற மே 7ஆம் தேதி தமிழக முதல்வராக பதவியேற்க திட்டமிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பதவியேற்பு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க அனைத்து கட்சிகளும் நிபந்தனையின்றி ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக அழைப்பு விடுத்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தவேக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் இந்தியாவில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று IMD எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரசிடம் ஆதரவு கோரினார் தவேக தலைவர் விஜய் அவர்கள் என்று KC வேணுகோபால் அவர்கள் தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி அவர்களுக்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டியில் மலர் கண்காட்சி நெருங்கிய நிலையில் ஊட்டி தாவரவியல் பூங்காவை தயார் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அசாமில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பாஜக கட்சி 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. தமிழகத்தில் புதிதாக அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமை செயலாளர் மற்றும் DGP ஆகியோர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். தவேக 108 இடங்களை வென்றுள்ள நிலையில் இன்னும் 5 நாட்கள் கழித்து தேர்தல் நடந்திருந்தால் 150 இடங்களை வென்றிருப்போம் என்று தவேக நிர்வாகி நாஞ்சில் சம்பத் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரபல தயாரிப்பாளரும் நடிகர் ஜீவா அவர்களின் தந்தையுமான RP சௌத்ரி அவர்கள் காலமானார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38ஆக உயர்த்தும் பரிந்துரைக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவரும் சென்னைக்கு வர வேண்டும் என்று அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். தம்பி விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய அரசிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக 207 இடங்களை வென்றுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்க முதல்வர் தேர்வுக்கான மத்திய பார்வையாளராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அசாம் முதல்வரை தேர்வு செய்யும் பாஜகவின் பார்வையாளராக JP நட்டா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு கடிதம் எழுதினார். தேர்தலில் திமுக தோல்வியடைந்த நிலையில் முதலமைச்சர் பதவியை மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்தார். எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள உலகளாவிய இடையூறுகளுக்கு மத்தியில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவில் LPG தேவை 16% சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆந்திர முன்னாள் முதலமைச்சரும் OSR காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தவேக வெற்றி பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சர் வேட்பாளருமான விஜய் அவர்கள் தான் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். தவேக வெற்றியை கரூரில் உயிரிழந்த தங்கள் குடும்பத்தின் 41 பேருக்கு சமர்ப்பிப்பதாக அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக மாதாவரம் தொகுதி தவேக வேட்பாளர் விஜய் பிரபு அவர்கள் 94,985 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடித்ததை அடுத்து முதலமைச்சர் பதவியை பினராயி விஜயன் அவர்கள் ராஜினாமா செய்தார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திமுக தலைவரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தவேக 34.9% வாக்குகளுடன் வெற்றி பெற்றுள்ளது. தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு தென்னிந்திய திரைத்துறையினரான சூர்யா, சிம்பு, மகேஷ் பாபு உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மன்னராட்சி முடிவுக்கு வந்த நாள் இன்று என்று தவேக வெற்றி குறித்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்களால் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு வாழ்த்துக்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. மேலும் கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் 4,441 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் NDA-வை ஆதரித்த தமிழக வாக்காளருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கோடை வெயிலில் இருந்து பக்தர்களை பாதுகாக்க பல்வேறு இடங்களில் நிழற்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு தனது வெற்றி சான்றிதழை சென்னை லயோலா கல்லூரியில் பெற்றுக்கொண்டார். தமிழ்நாடு அரசியலில் பிரம்மாண்டமான அறிமுகத்தை பெற்றிருக்கும் தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.